விஜய் வந்து ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்ற அந்த கேள்விய நோக்கி எல்லாரும் நகர ஆரம்பிச்சாச்சு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேம்பெயினிங் இதெல்லாம் ஆரம்பிக்கும்போது, விஜய் அவர்கள் வந்து கடைசியா அவருடைய வேட்பாளர்கள சந்திச்சு, எல்லாரும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா என்ன சந்திக்க வரணும். நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிருவாங்க. அதனால விஜய் வந்து தன்னுடைய வேட்பாளர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லாம தான் இப்படி ஒரு அறிக்கைய சொல்லி விட்டுருக்காரு. இப்படி அவருடைய வேட்பாளர்கள் கிட்ட பேசுறாருன்னு சொல்லிலாம் கருத்துக்கள் வந்துச்சு. அதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு அப்படின்ற சில செய்திகளும் வருது. என்ன காரணம்? இந்த எலக்ஷன பொறுத்தவரையில விஜய்ன்ற ஒற்றை மனிதர், விஜய்ன்ற அந்த ஃபேஸ் வேல்யூ, அவருடைய ஸ்டார்டம், அவர் மேல மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இதுதான் வந்து இன்னைக்கு 108 தொகுதிகள்லயும் அவங்க வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம். வேற எதுவுமே கிடையாது. நெறைய தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் கேம்பெயினுக்கு கூட போல. பட் அந்த இடத்துலலாம் வந்து வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னா, யார் கேண்டிடேட்ன்னே தெரியாம மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம். விஜய் மீது வைத்திருந்தக்கூடிய அந்த நம்பிக்கை, விஜயினுடைய விசில் சின்னம். இந்த 2ம் வந்து மக்கள் மத்தியில நல்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து இந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறது. அப்படின்றப்ப இங்க வந்து உங்களுக்கு இந்த வெற்றி பெற்ற விஜயை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 106 பேர் இல்லையா? அந்த 106 பேருக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னைக்கு எம்எல்ஏக்களா மாறியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கே தவிர, மற்றபடி அவங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டு அவங்க மற்ற கட்சிகளுக்கு தாவி விடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போறதே கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய லாபமே. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் குடுத்து, இன்னைக்கு அவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. சில பேர் அமைச்சர்கள் ஆகப் போறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுடைய லைஃப் டைம்ல இப்படி ஒரு விஷயம் வந்து வேற எந்த கட்சியா இருந்தாலும் அது சாத்தியமே ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால விஜய் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு வேள அவங்க வந்து ஒரு 1,00,00,000 2,00,00,000 மற்ற கட்சிகளுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு போனா கூட, அதோட அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் எதார்த்தம். அப்ப விஜய் வந்து "பனையூருக்கு வாங்க" அப்படின்னு சொன்னது வந்து, அவருடைய எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது. அவர் வந்து "நீங்க வெற்றி பெற்ற உடனே இங்க வாங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். அந்த ஒரு மொமெண்ட்ட வந்து ஷேர் பண்ணணும்" அப்படின்ற ஒரு ஒரு வெல் விஷரா சொன்னதா தான் நான் பார்க்குறேன். அத வந்து நெறைய பேர் வந்து இன்டர்பிரெட் பண்ணி வெவ்வேறு விஷயங்களா அத வந்து பொதுத்தளத்தில பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சமூக வலைதளத்தில பேச ஆரம்பிச்சாங்க. நிச்சயமாக விஜயினுடைய எம்எல்ஏக்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு தாவுவாங்க அப்படின்னு சொல்றதே வந்து அ இந்த எலக்ஷன பொறுத்தவரையில, இந்த எலக்ஷனுடைய அந்த சக்சஸ வந்து பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இப்போ விஜய் அவர்களுடைய அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. வெற்றியாளரா இருந்து சட்டமன்றத்துக்கு போறத விட்டுட்டு, விலைக்கு போறது அப்படின்றது கண்டிப்பா யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது லாஜிக்கலா யோசிக்க முடியுது. ஆனா ஏன் இந்த ஒரு செய்தி இந்த நேரத்துல வரணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்ப விஜய் பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்து எல்லாருமே பேசிட்டே இருக்கோம். இப்ப நம்ம கூட வந்து நெறைய விஷயங்கள் சொல்றோம். நெறைய விஷயங்கள் அனாலிசிஸா பேசுறோம். அதே மாரி ஊடகங்கள பொறுத்தவரையில விஜய்ன்ற அந்த டாபிக் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்குது. சோசியல் மீடியாலயும் சரி, அதே நேரத்தில உங்களுக்கு YouTube மாரியான வலைதளங்கள்லயும் சரி. விஜய் பத்தி செய்தி போடும்போது நெறைய பேர் வந்து கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இதுதான் சிம்பிள் ரீசனே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. விஜயினுடைய எம்எல்ஏக்கள் விஜய் மீது மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கே தெரியும் ரியாலிட்டி. ம். விஜய் நம்ம தொகுதிக்கு வரல. நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் திமுக, அதிமுக மாரி போய் வந்து கேம்பெயின் பண்ண முடியல. அவங்க குடுத்த மாரி பணம்லாம் நம்ம குடுக்கல. இருந்தாலும் மக்கள் வந்து விசில் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னா, அது விஜய்ன்ற ஒரு 3 எழுத்து மந்திரம்னு சொல்றாங்கல்ல அவங்க. அந்த மாதிரியான ஒரு ரீசனுக்காக தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது. இப்ப 108 நம்பர்ஸ் வாங்கியிருக்கிறதுனால, அவங்களுக்கு கூடுதலா ஒரு 10 நம்பர்ஸ் வேணும். ஒரு 118 அப்படின்றது தானே மேஜிக் நம்பரு. 118 இடங்கள் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து 108 அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறதுனால, கவர்னர பொறுத்தவரையில அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவாரு. ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமைய அவர் தான் வந்து கோர முடியும். ஸோ, அந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு வந்து 10 நம்பர் அப்படின்றது தேவைப்படுது. மேபி அவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு வாங்குவதற்கான ஒரு முயற்சிய எடுப்பாங்களே தவிர, அவங்க வெற்றி பெற்ற அந்த 106 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, விஜய தவிர்த்து, அவங்கலாம் வந்து எந்தவித கன்ஃப்யூஷனும் இல்லாம விஜயோட தான் நிப்பாங்க அப்படின்றது தான் எதார்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி விஜயினுடைய இந்த வெற்றி அப்படின்றது திராவிட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா இன்னும் திராவிடன் ஐடியாலஜி அப்படின்றது இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயும் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ஸாவும் இந்த டைம்ல அதிகமா டெவலப் ஆகுது அப்படின்றத நான் பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, திராவிட கட்சியுடைய நீட்சியா தான் விஜய் இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா, அவர் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதிய வந்து அவருடைய கொள்கையா வச்சிருக்கிறாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவருடைய கொள்கை தலைவர்கள் 5 கொள்கை தலைவர்கள்ல அவர் கொள்கையே பேசலைன்னா கூட, அந்த கொள்கை தலைவர்கள ப்ரொஜெக்ட் பண்ண அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு சின்ன பசங்க கூட வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா, அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? பெரியாரு, அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய குடும்பங்கள் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நெறைய குடும்பங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏறத்தாழ 44 தனித் தொகுதிகள் அப்படின்றது இருக்கு. அதே மாரி 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷெட்யூல் காஸ்ட்க்கான தொகுதிகளா இருக்கு. ஓவராலா 46 தொகுதிகள். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தாவேகா 24 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க மாவட்ட செயலாளர்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பேர் வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அந்த சமுதாய மக்களுக்கு வந்து விஜய் குடுத்திருக்கார் அப்படின்றத தான் பார்க்க முடியுது. இப்ப திமுகலயோ, அதிமுகலயோ ஒருத்தர் கூட மாவட்ட செயலராக இல்ல அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது, திராவிட கட்சிகளுடைய ஒரு நீட்சியாக விஜய் இருக்கிறார். அதே நேரத்துல இங்க வந்து தமிழ் தேசியமும் பேசப்படுகிறது. அவருடைய முதல் மாநாட்டுல சொன்னார் இல்லையா? தமிழ் தேசியமும், திராவிடமும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய தமிழ் சென்டிமெண்ட்ட பேசணும். அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட, தமிழ்நாட்டை கட்டமைத்த அந்த தலைவருடைய புகழை வந்து நம்ம போற்றணும் அப்படின்றது தான் அவருடைய கோர் ஐடியாலஜியாவும், கோர் கான்செப்ட்டா இருக்கிற மாரி தெரியுதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் நீங்க சொன்ன மாரி விஜய் உட்பட ஏறத்தாழ 103 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இது புதிய அனுபவமா தான் இருக்க போகிறது. ஏன்னா ஒரு 5 பேருக்கு தான் வந்து சட்டமன்ற அனுபவம் அப்படின்றது இருக்கு. கே. செங்கோட்டையன், சத்யபாமா, அப்புறம் வி.எஸ். பாபு, உங்களுக்கு ஜே.சி.டி. பிரபாகர் உள்ளிட்டவர்களுக்கு தான் வந்து சட்டமன்ற அனுபவம் இருக்கிறது. கூப்பா கிருஷ்ணன் வந்து தோல்வி அடைஞ்சுட்டாரு. புசி ஆனந்த் இவங்களுக்கு தான் வந்து அனுபவம் அப்படின்றது இருக்கு. ஸோ மற்றவர்களுக்கு எல்லாமே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. அது எல்லாமே ஒரு புது அனுபவம். ஸோ சின்ன சின்ன சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். இனிஷியலா எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல சில குழப்பங்கள் அப்படி இருக்கும். பட் எப்பயுமே தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் வந்து அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, அவங்க என்னதான் செய்ய போறாங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாங்க, மக்கள் குடுத்துட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தாவேக்கா எப்படி பயன்படுத்திக்க போகுது? அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்ப புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கான சக்சஸ் அப்படின்றத மக்கள் நம்பிக்கை வச்சு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து முதல் முறையா நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம். இவ்ளோ கொஸ்டின்ஸ் எங்ககிட்ட கேட்கிறீங்க. இவ்ளோ ஃபர்ஸ்ட் டைம்லயே எங்களால எப்படி இவ்ளோ செய்ய முடியும்? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. பத்திரிக்கையாளர்கள பொறுத்தவரையில ஓவர் இன்டெலிஜென்ட்டா நம்ம நெறைய கேள்விகள் வந்து நிச்சயமா கேட்கிறோம். அது நம்முடைய கடமையும் கூட. நீங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இன்னைக்கு உண்மையா இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து சொன்ன மேன் அவர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு மேன் ஆஃப் வேர்ட்ஸ் சொன்னாரு. அது மாரி அவர் நெறைய இடங்கள்ல நமக்கு கூட கிரிட்டிசிசம் இருந்தது. பட் ஆனா அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு கட்சியுடைய துணை இல்லாம தனித்தே நம்மளால வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதே நேரத்துல நம்மள நம்பி யாராவது வந்தாங்க அப்படின்னா, அவங்களையும் நம்ம வந்து கூட்டணியில சேர்த்துப்போம். அவங்களுக்கும் அதிகாரத்துல பங்கு குடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு இமாலய வெற்றி. ஆக்சுவலா வந்து பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் சாதிக்காதத வந்து விஜய் சாதிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 1967ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வானவை கூட்டணிய வந்து அறிஞர் அண்ணா வந்து கட்டமைச்சாரு. அதனுடைய தாக்கம் தான் அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. உங்களுக்கு வந்து 1977ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சூழல் கிடையாது. 1977ல உங்களுக்கு வந்து திமுக தான் ஒரு பிரைமரி பார்ட்டியா இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்ப இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பொசிஷன்ல வந்து வேற எந்த கட்சியும் இல்ல. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சிய எம்ஜிஆர் வந்து தொடங்கி ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அவரால வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடிந்தது. ஆனா விஜய பொறுத்தவரையில கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 1/2 வருடங்கள்ல வந்து அவர் ஆட்சிய அமைக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவுக்கோ, எம்ஜிஆருக்கோ வந்து கால அவகாசம் இருந்தது. அவங்க வந்து ஒரு இயக்கத்துல தங்களை ஈடுபடுத்தி அதற்கு பிறகு தான் வந்து அவங்களால வந்து வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது. விஜயை பொறுத்தவரையில அவர் ஆரம்பித்த கட்சி, அவர் வந்து குறிப்பிட்ட சில இடங்களுக்கு தான் டிராவல் பண்ணியிருக்காரு. இன்ன வரையும் செய்தியாளர்கள சந்திச்சது கிடையாது.
குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு போனாரு. 234 தொகுதிகளையும் கவர் பண்ணல. இருந்தாலும் மக்கள் வந்து அதீதமான நம்பிக்கை வைத்து விசை சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு அப்புறமா சிங்கர் கிரிஷ் அவருடைய வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. சனாதானத்தையா நீங்க வந்து எதிர்ப்பேன், இல்ல சனாதானத்தையா ஒழிக்க போறேன்னு சொன்னீங்க. சனாதானம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத காமிச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாரி ஸ்டாலின் அவர்கள், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பார்க்கிறத தாண்டி, இது வந்து பெரிய அளவுல பாஜக மறைமுகமாக விஜய் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படின்ற அந்த ஒரு தொனியில பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் அவர்கள் மறைமுக பிஜேபியா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா, பாஜக 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பாஜகவால வெற்றி பெற முடிஞ்சது. இன்க்ளூடிங் அவங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏஸ் 3 பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காந்தி, அதே மாரி வானதி சீனிவாசன், பாஜகவுடைய மாநில தலைவராகிய நயினா நாகேந்திரன் 3 பேரும் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றப்ப, தமிழிசை அதாவது சவுந்தரராஜன். பாஜக இல்ல அவங்கலாம் வந்து பொறுப்புல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது சிட்டிங் எம்எல்ஏஸே 2021ல 4 பேர வந்து அவங்க வந்து எம்எல்ஏக்கள் ஆக்குனாங்க. உங்களுக்கு அதிமுக அதுக்கு உதவிகரமா இருந்தது. திமுக அந்த தேர்தல்ல வெற்றியை பெற்றிருந்தது. அப்படி இருந்தும் கூட ஒரு 4 பேர் உள்ள போயிருந்தாங்க. பட் ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவங்களுக்கான ஸ்பேஸே இல்லாம, ஸ்கோப்பே இல்லாம வந்து விஜயினுடைய தாவேகா களத்துல இருந்ததுனால மாற்றியிருக்கு. இப்ப இந்த இடத்துல எப்படி வந்து சனாதனத்த இல்ல பாஜகவ வந்து விஜய் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப பாஜக வந்து இங்க வளர்வதற்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது முன்னாடி இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா அதிமுக பிடிக்காதவங்க உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட அதுதான் நடந்தது. உங்களுக்கு திமுக, அதிமுகவை தாண்டி பாஜக வந்து 11.2% வாக்குகள் வாங்குது அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவலா அந்த கட்சிக்கு 11.2% வாக்குகள் கிடைத்தது அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து பாஜகவுக்கு ஓட்டு பார்க்கலாம். இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த எலக்ஷனுடைய அந்த வோட் பெர்சன்டேஜ் காமிக்குது. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஸ்பேஸே கிடையாது. இப்ப திமுக ஒரு பக்கம் அரசியல் பண்ணும், அதிமுக ஒரு பக்கம் அரசியல் பண்ணும், தாவேகா ஒரு பக்கம் அரசியல் பண்ணும். ஒரு மேஜரான ஷேர் நம்பிக்கைய வந்து ஆல்ரெடி இவங்க வாங்கிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல பாஜகவுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப விஜய ஏன் ஒரு சிலர் வந்து சனாதனத்தோட வந்து கம்பேர் பண்ணி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. விஜயை பொறுத்தவரையில நம்ம அவர் கிறிஸ்தவராகவோ, இஸ்லாமியராகவோ அல்லது இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவராகவோ நம்ம பார்க்கறது இல்ல. விஜய்ன்ற ஒரு நபராக தான் நம்ம பார்க்குறோம். அவர ஒரு ஹீரோவா தான் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, அப்ப இங்க வந்து மதச்சார்பற்ற அப்படின்னு பேசும்போது, செக்குலர் அப்படின்னு பேசும்போது எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களையும், இஸ்லாமியர்களையும் காப்பாற்றக்கூடிய, இல்ல அவர்கள் பக்கம் நிற்கக்கூடிய கட்சியாக மட்டுமே வந்து இங்க மதச்சார்பற்ற செக்குலர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பிரயோகிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் அந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நமக்காக யாருமே இல்ல அப்படின்ற ஒரு குறைய வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப விஜய பொறுத்தவரையில அவர் வந்து ஈக்குவலா 3 மதத்தையும் பார்ப்பாரு அப்படின்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இப்ப கிரிஷ் போன்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். கிறிஷ் போன்றவர்கள் வந்து ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்க அப்படின்ற மாரி தான் வந்து பார்க்க முடியுது. ஆனா, இந்த இடத்துல ரஞ்சித் சொல்றதையும் நான் முன்வைக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா, ரஞ்சித் வந்து இயக்குனர் ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, சாதி, மதம் கடந்து இந்த வாட்டி வந்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ, இவர் வந்து ஒரு புது சக்தியா வந்து எமர்ஜ் ஆகுறாரு அப்படின்றத பார்க்க முடியுதுன்றத சொல்றாங்க. அது பல பேருடைய கருத்தாவும் இருக்கு. அதுதான் நீங்களும் வந்து சொல்றீங்க. ஸோ, அந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டாண்ட் இப்ப சவுத்லலாம் வந்துட்டு கேஸ்ட் ரீதியா வந்து பார்த்து போடுறதா இருக்கட்டும், இல்ல ரிலிஜியன் பேஸா வந்து ஓட் போடுறது அப்படின்னு இருந்தது. ஆனா அங்க டிவிகே வெல்லும் பொழுது எதையுமே பார்க்காம விஜய் அப்படின்ற அந்த கேண்டிடேட் பேர் கூட தெரியாது. ஆனா விஜய் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நபருக்காக ஓட் போட்டிருக்காங்க அப்படின்றது சாதி, மதம் கடந்த ஒரு நபராக விஜய் அவர்கள் பார்க்கப்படுறாரு. இப்ப தாவேகா வந்து முதல் சக்தியா 108 இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. 71 இடங்கள்ல வந்து 2வது சக்தியா வந்திருக்காங்க. 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ, இப்போ வந்து அக்ராஸ் ஸ்டேட் வந்து ஜாதி மதங்களை கடந்து விஜய்ன்ற ஒற்றை மனிதருக்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு வகையில நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க அர்பன்ல பார்த்தீங்கன்னா, சென்னை மாதிரியான இடங்கள்ல நம்ம யாரும் வந்து ஜாதி மதம் பார்க்கறதில்ல. யார்ட்டயும் வந்து நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது கேட்கறதில்ல. மிஞ்சி மிஞ்சி போனா வந்து எந்த ஊருன்னு கேட்பாங்களே தவிர, அத தாண்டி வந்து பெர்சனலா வந்து நீங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்கறது கிடையாது. நீங்க டயர் 2, டயர் 3 சிட்டீஸ் கிராமங்களுக்குள்ள போகும்போது இந்த வார்த்தை பிரயோகம் அப்படின்றது இருக்கும். நீங்க எந்த ஆளு, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் விசாரிப்பாங்க.
ஆனா விஜயை பொறுத்தவரையில இந்த தேர்தல் களத்தை எப்படி மாத்திட்டாரு அப்படின்னா, ஜாதி மதங்களை கடந்து வந்து இந்த தேர்தல்ல மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் எண்ட் ரிசல்ட். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.